காலை டிஃபனுக்கு இன்றைக்கி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. ஆனால் அப்புறம் டப்பாவை திறந்து பார்த்தா உப்புமாவுக்கு கழுவி காய வச்ச அரிசி உடைக்காமலே இருந்து, அப்புறம் அதை அவசரமாக எடுத்து மிக்சர் ஜாரில் கொட்டி அதை உடச்சி நல்ல ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஜலிச்சு எடுத்த இந்த அரிசி கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அது கோலமாவோட சேர்த்துக்கலாம். ஜல்லடையில் தங்கியிருக்க அந்த அரிசி நம்ம உப்புமாவுக்கு பயன்படுத்திக்கலாம். மீதி கழுவி வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் கொட்டினேன். பட் மிக்ஸி ஜார் ஃபுல்லாகவே இருந்ததுனால கொஞ்சம் அரிசியை ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுட்டு மற்றதையும் இதை உப்புமாவுக்கு உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே சலிச்சு எடுத்தாச்சு. பாத்திரம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது வேறு ஒரு பவுல் டப்பாவில் மாற்றி கொட்டி எடுத்து வச்சுட்டு உப்புமாவும் செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உப்புமா ரவை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வழக்கம் போல் உப்புமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அரிசியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்து உப்புமா ரெடி பண்ணிவிட்டேன். சட்னியும் ரெடி.